எல்லாரும் என்னை வாழ்த்துனாங்க. தருமபுரி தொகுதியிலே அதிக ஓட்டு வித்தியாசத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தினார்கள். என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? பெண்ணாளத்தில் நாம் அதிக ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்க வேண்டும். பெண்ணாளத்தில் தான் நம்ம அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. உங்க எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு பெரிய துரோகங்களை நாம் கடந்த ஆண்டுகளுக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். துரோகங்களை சந்திப்பது நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியும் அல்ல, எல்லாருக்குமே இங்க தெரியுது. அதனால அதையெல்லாம் மீறி நம்முடைய மருத்துவர் அண்ணன் அன்புமணி அவர்கள், உங்க அண்ணன் இருக்கிறாரு, எல்லா விஷயத்தையும் மனதில் போட்டுக்கொண்டு உங்களுக்காக தான் அவர் உழைச்சி கொண்டிருக்கிறாரு. எவ்வளோ கஷ்டம் இருக்கலாம், நீங்க எல்லாம் எல்லாத்தையும் வெளியில சொல்லுங்க, அவர் வெளியில சொல்லவே மாட்டார். அது சட்ட போராட்டமாக இருக்கட்டும், இல்ல காவல்துறை போராட்டமாக இருக்கட்டும், கட்சி பணியாக இருக்கட்டும், உள்ளடி வேலை, துரோகம், எதிரி எதுவாக இருந்தாலும் எதிரியுமே வெளியில சொல்ல மாட்டாங்க. அவர் பாட்டு ஒரு வேலையை தான் செய்வார். எனக்கு நேற்றிலிருந்து ஒரே போன், எல்லாரும் போன் பண்ணி இந்த ஒரு வருஷத்துல நேற்றைய பிரச்சாரத்துல தான் அண்ணன் அன்புமணி சிரிச்சுட்டு இருக்கிறாருன்னு ஒரே எனக்கு போன் பண்ணி சொல்லி அவருடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டார்கள். சிரிச்சிட்டு இருக்கிறாருமா அண்ணன் அப்படின்னு எனக்கு போன் பண்ணாங்க. அந்த அளவுக்கு அத்தனை மன அழுத்தங்களையும் மீறி அவங்க இன்றைக்கு நம்ம தேர்தலில வலுவான ஒரு கூட்டணி அமைத்து நல்ல இடங்களில் நாம் போட்டி போடுகின்றோம். மாம்பழம் சின்னத்தில் ஓட்டு கேட்பதற்காக நீங்க எல்லாம் தயாராக இருக்கீங்க. உங்களுக்கு உழைக்க நாங்களும் தயாராக இருக்கிறோம். மேடையில் இருக்கும் அத்தனை பேரும் உங்களை தளபதிகளாக நாங்கள் பார்க்கிறோம். நீங்க அத்தனை பேரும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோட, ஏன்னா இந்த வெயில் வேற வந்துருச்சு, பயங்கர கொடும் வெயில். நீங்க போய் காலையிலயோ சாயங்காலமோ ஒரு கிராமத்திலயோ உங்க வாக்குச்சாவடியிலும் போய் கேட்க போறீங்க. உங்களுடைய வேலை ரொம்ப ரொம்ப கடினமான வேலை. மக்களிடம் போய் அவங்களுக்கு மனமாற்றம் என்பது ரொம்ப சாதாரண விஷயம். ஒரு ஓட்டு வாங்குறது போய் கேட்டு பாருங்க. ஒரு 5 ரூபாய் கொடுத்து ஒரு புக்கு வாங்குவாங்க, வாங்க மாட்டாங்க. அதே போல ஒரு ஓட்டு வாங்குறது சாதாரண விஷயம். அவங்கள மனமாற்றம், அவங்களுக்கு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்த்து தர்மத்தின் பக்கம் அவர்களை நீங்க நிக்க வச்சாலே போதும். வேற எதுவுமே நம்ம செய்ய வேண்டாம். பொய் பக்கத்துல அவங்க நிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியல. அவங்க கிட்ட போய் உண்மைகளை சொல்லி தர்மத்தின் பக்கம் அவங்க நிக்க வேண்டும் என்ற அந்த விஷயத்தை நீங்க எல்லாம் மனசார போய் சொல்லுங்க. அதுக்கு முதல்ல நாம அதை நம்பணும். நாம எது பக்கம் நிக்கிறோம்? தர்மத்தின் பக்கம் நிக்கிறோம், விவசாயிகள் பக்கம் நிற்கிறோம். நம் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக அவங்க நல்லா படிக்கணும், அவங்க நல்ல ஒழுக்கமாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும். அவங்க நம்ம தருமபுரி மாவட்ட மக்கள் எல்லாம் குடும்பமா ஒன்னா ஒரே ஊர்ல இருக்கணும் என்ற நல்ல நோக்கத்துக்காக நம்ம வேலை செய்யறோம் என்பதை நீங்கள் எல்லாம் மனதில் வாங்கி கொண்டு நீங்க எல்லாம் போய் இந்த விஷயத்தை செய்ய போறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை செய்வதற்கான செயல் வீரர்கள், தளபதிகள் நீங்க தான் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதே போல மருத்துவர் அன்புமணி அவர்களுடைய நல்ல திட்டங்களை எல்லாம் எல்லோரிடம் கொண்டு போய் சேருங்கள். அதே போல நம்ம கூட்டணி கட்சியில நல்ல நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார்கள். அன்னைக்கு மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் அவர்களும் நிறைய திட்டங்களை அறிவித்தார்கள். அதையெல்லாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து நாங்க சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆக போறதில்லை, நீங்க தான் சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆக போறீங்க என்பதை நேரத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படிதான் எப்பயுமே பாட்டாளி மக்கள் கட்சியில எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. மக்களுக்கான சேவை, மக்களின் உரிமையை மீட்க, நம்முடைய வருங்கால தலைமுறையை காக்க அயராது பாடுபடுவோம், ஒன்றுபடுவோம் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.